போதைப் பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக் சகோதரர் சலீமுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. மேலும் இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜாஃபர் சாதிக் திமுக பிரமுகரும் மற்றும் இந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் கடந்த மாதம் 2,000 கோடி ரூபாய் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தற்போது அமலாக்கத்துறை சார்பாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நேற்று இந்த விசாரணையானது அமலாக்கத்துறை சார்பில் நடைபெற்று வந்திருக்கிறது. நேற்று போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் இவர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அவரது மனைவி ஹபீனாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீமுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுத்திருக்கின்றனர். இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை செய்து வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கானது அமலாக்கத்துறைக்கு வந்திருக்கிறது. அமலாக்கத்துறை சார்பாக இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சட்டவிரோத பரிமாற்றம் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதிலும் இந்த இவர்களுக்கு, அதாவது ஜாஃபர் சாதிக்கு உறவினர்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அல்லது வேற சொத்துக்கள் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.